விவாகரத்துக்கு முன் திரிஷாவும், சங்கீதாவும் ஒரு முறை சந்திச்சு பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகி, எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீப காலமாகவே சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தளபதி விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா அவர்களோட டிவோர்ஸ் கேஸ் தான். கடந்த வருடம் தனது கணவர் விஜய் அவர்கள பிரிய போறதாக சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் கேஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது மிகப்பெரும் அளவுல கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாகவே கோர்ட்ல நிலுவையில் இருந்துச்சு. அண்ட் சமீபத்தில ஆகஸ்ட் 7ஆம் தேதி அந்த ஒரு கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, கேஸ வாபஸ் வாங்கியிருந்தாங்க. அண்ட் அந்த வாபஸ் வாங்க போறதுக்கு முன்னாடி சங்கீதா அவர்கள் வந்து திரிஷாவ பார்த்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "இதுக்கப்புறம் நான் மறுபடியும் அவரோட சேர்ந்து வாழலான்னு இருக்கேன். அண்ட் நானும் அவரும் வந்து நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இடையில 4, 5 வருஷத்த நாங்க 2 பேரும் சண்டை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டோம். இதற்கிடையில எங்களோட குழந்தைகளுமே நல்ல பெரியவங்களா வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு இருக்கு. இந்த டைம்ல நாங்க டிவோர்ஸ் பண்ணோம்னா, அது மிக பெரும் அளவுல தப்பா போயிரும். ஸோ இப்போ தான் எனக்கு அது ரியலைஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நீங்க தயவு செஞ்சு அவர் கூட பேசாதீங்க. ஐ நோ நீங்க 2 பேருமே வந்து பல வருட நண்பர்கள். பட் நான் வந்து பொதுப்படையா சொன்ன அந்த நடிகை அப்படிங்கிறது உங்கள நெறைய பேர் நெனச்சுக்கிட்டாங்க. அதனால இதுக்கப்புறம் நீங்க வந்தீங்கன்னா தேவையில்லாம அவரோட அரசியலும் சரி, பெர்சனலா எங்களோட ஃபேமிலி லைஃப்பும் சரி சங்கடமாகும். இதுக்கப்புறம் அவர பார்க்காதீங்க, பேசாதீங்க, அவர் கூட வெளிய போகாதீங்க அப்படிங்கிற மாரி சங்கீதா அவர்கள் திரிஷாட்ட ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அண்ட் திரிஷா அவர்களுமே ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆகஸ்ட் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஒரு கோர்ட்ல கேஸ வாபஸ் வாங்கியிருந்தாங்க. பட் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் திரிஷா அவர்கள் திடீர்னு சுதந்திர தின விழால கலந்துக்கிட்டது அப்படிங்கிறது மறுபடியும் சங்கீதாக்கு மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திரிஷா அவர்கள் கிட்ட அவ்வளோ சொல்லியும் திரிஷா அவர்கள் மறுபடியும் அத பண்ணதுனால சங்கீதா பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே கோவத்துல இருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால இப்போ அவங்க மறுபடியும் அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசுவாங்களா? மறுபடியும் ஒண்ணா இருப்பாங்களா? இல்ல மறுபடியும் டிவோர்ஸே எதுவும் அப்ளை பண்ணிருவாங்களா? அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட கோணங்கள்ல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயந்துட்டு இருக்காங்களாமா. இது ஒரு புறம் இருக்கு. ஆக்டர் சிம்பு சமீபத்தில ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அண்ட் அந்த ஒரு நிகழ்ச்சியில ரிப்போர்ட்டர்ஸ் நெறைய பேர் அவர்ட்ட நெறைய விதமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதுல மிக முக்கியமா, "நீங்க அரசியலுக்கு வர ஐடியால இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டதுக்கு சிம்பு என்ன சொல்லியிருந்தாருன்னா, "சத்தியமா எனக்கு இப்போதைக்கு அந்த ஐடியா 1% கூட கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல அப்பா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அதுல அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, எவ்வளோ வருத்தப்பட்டாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு எனக்கு அதுல எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. நல்ல படங்கள் நடிக்கணும், ரசிகர்கள கொண்டாட வைக்கணும். அது மட்டும் தான் என் ஐடியாவா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொன்னாரு. மேலும், "இது நான் சொல்றது எல்லாமே என்னோட இப்போதைய மைண்ட் செட்டுக்கு மட்டும் தான். ஒருவேளை ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கலாம்." ஏன்னா விஜய் சார்ட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்விய கேட்டிருந்தீங்கன்னா, அவர் ஓகே சொல்லியிருப்பாரான்னு தெரியல. பட் இன்னைக்கு விஜய் அண்ணன் வந்து சிஎம்மா இருக்காரு. அந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அதாவது நான் அரசியலுக்கு வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட்டா கொடுத்திருந்தாரு. ஏன்னா அவரோட ஆப்போனன்ட் பார்ட்டியான தனுஷ் அவர்களே கட்சி ஆரம்பிக்கிற ஐடியால தான் இருக்காரு. ஸோ ஃபியூச்சர்ல இவருமே வந்தாலும் வரலாங்கிற மாரியான ஒரு டாக்ஸ் தான் போய்க்கிட்டு இருக்கு. எது எப்படியோ நடிகர்கள் எல்லாமே அரசியல்வாதி ஆகுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.